விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கட்டும், இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷனே வரப்போகுது. ஒரு பிரஸ் மீட்டை கூட அவர் சந்திக்காததுக்கு வந்துட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், எல்லாரும் சேர்ந்து கை மட்டும் தூக்குங்க. கடைசியா நான் இந்த அரசியல் தலைவரோட பேட்டியை ஃபுல்லா பார்த்தேன் டிவியில. ஸ்டாலின் பேட்டி கொடுத்துருந்தாரு, நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். கை மட்டும் தூக்குங்களேன். சும்மா தூக்கு. ஒருத்தருமே பார்க்கலையா ஸ்டாலின் பேட்டி? நாளை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி நீங்கள் அந்த ஸ்கீம் எல்லாம் எழுதணும். எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஃபுல்லாக பார்த்தேன். கை தூக்குங்களேன். எடப்பாடி பழனிசாமி டெய்லி பேட்டி கொடுக்குறாரு. அவர் சேலத்தில் இருந்தாலும் கொடுக்குறாரு, சென்னையில் இருந்தாலும் கொடுக்குறாரு. அவர் பேட்டி ஃபுல்லாக பார்த்தேன். ரெண்டும் பார்க்கல. நீங்கள் இவ்வளோத்துக்கு குடிமை பண்ணி தேர்வாகிறீங்க. 3வது கேள்வி நான் இப்போ வர்றேன். சீமான் பேட்டி நான் ஃபுல்லாக பார்த்தேன். எத்தனை பேர்? 1 2 3 பேர். ஓகே, 4 பேர் 5 பேர். சீமான் பேட்டி 6 பேர். ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. வெரி குட். விஜய் வந்த அன்னைக்கு நான் டிவியை போட்டு உட்கார்ந்துருந்து விஜய் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தேன். எங்கள் ஊரில் விஜய் வந்த அன்னைக்கு, சேலத்தில், கரூரில், நாமக்கல்லில் விஜய் வந்த அன்னைக்கு டிவி பார்த்தேன். அன்னைக்கு நியூஸ் சேனல் பார்த்தேன். விஜய் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தேன். நரேந்திர மோடி பிரதமராகி 11 வருஷம் ஆச்சு. இதுவரை அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்கே பேட்டி கொடுத்தாரு? அவர் செய்தியாளர் சந்திப்பே நடத்துறே கிடையாது. பிரதமராக இருக்கார். நம்ம 100 கோடி பேர் அவர் தான் ஆட்சி செய்கிறார்.